கர்த்தருடைய பரிசுத்தமான எரேமியா அப்படிங்கிற புத்தகம் 22ஆம் அதிகாரம் 16 வீட்டை கட்டுகிற ஒவ்வொரு எப்படி கட்டுகிறார்? இன்றைக்கு அநேகம் பேர் லஞ்சம் வாங்கி வீடு கட்டுறாங்க, அநேகம் பேர் லஞ்சம் வாங்கி வாகனம் சொல்லுவாங்க, வாகனத்திலேயே லஞ்சம் வாங்குவது இருப்பார்கள் நினைக்கிறேன். அநீதியினாலே தன் வீட்டையும் அநியாயத்தினாலே தன் நேரத்தையும் கட்டி எல்லாம் செய்கிறாங்க. அநீதினால் செய்கிறாங்க, லஞ்சம் வாங்கி செய்கிறாங்க. செய்தும் தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்வதற்கு ஐயோ! அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல், அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் தெரிந்து? எனக்கு தெரிந்து சில ஊழியக்காரர்கள் செய்யும் வேலைக்கு கூலி கொடுக்க சாப்பாடு கொடுத்து விடுவார்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சொல்லுவார்கள். இதுபோல அதிகாரிகள் தங்களுக்கு கீழே வேலை செய்வார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருடத்துக்கு முன்பாக தன்னுடைய அரசாங்க வேலை செய்கிற ஒரு அதிகாரி தனக்கு கீழே உள்ள பியூனை ஆடு வைக்கிறதுக்காக வைத்திருந்தார். அவர் தனி சம்பளமாக இது கிடையாது. அயலான் செய்யும் வேலைக்கு கூலி வராமல் அவனை சும்மா வேலை கொள்வதற்கு ஐயோ! வீட்டை எப்படி கட்டுகிறோம்? கட்டப்படுகிற வீட்டுக்கு நியாயமான சம்பாதியம் உண்டா? செய்யப்படுகிற வேலைக்கு நியாயமான சம்பளம் உண்டா? எத்தனை காரியங்கள்! இடத்தை பார்த்து வந்து சொல்றேன், புரோக்கர் இடப்பான்னு வந்து சொல்றாரு, ஊழியக்காரர் வாங்கிக்கிறாரு. புரோக்கர் கமிஷனுக்காக வரும்போது நீ கை காலெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிய, நான் கர்த்தர் வச்சிருக்காரு, இன்று போதாத உனக்கு என்று சொன்ன ஊழியக்காரர்கள் உண்டு. அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்வதற்கு ஐயோ! எந்த மனிதனாலும் அவரவர் செய்யும் வேலைக்குரிய கூலி கொடுக்க வேண்டும். அவன் அது மேல் நோக்கமாக இருப்பான், அது மேல் கவனமாக இருப்பான். ஒரு காலையில் எதுக்காக வேலைக்கு வரான்னு சொன்னால் அவருடைய பண தேவைக்காக கஷ்டப்பட்டு இந்த வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறார். எதற்காக சொன்னால் தன்னுடைய கூலிக்காக, தன்னுடைய குடும்பத்தில் அவசியம். மத்தை 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரமாய் இருக்கிறார். வேலையால் எதற்காக அவர் பாடுபடுகிறான் சொன்னால் தன்னுடைய ஆகாரத்திற்காக. எல்லாமே வயிற்றுக்காக சொல்லுவார். வயிறு என்று ஒன்று இல்லை என்று சொன்னால் மனிதர்களிடத்தில் பெரிய போராட்டம், கொலை, மறியல் எதுவுமே நடக்க வேண்டியதில்லை. பழமொழி சொல்லுவார், ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்துக்கு ஏது கலாட்டா அந்த காலத்தில் சொல்லுவார். உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இந்த மனிதன் படுகிற பாடல்கள் பிரயாசம் எல்லாம் அவன் வயிற்றுக்காகத்தான். அந்த வயிற்றுக்காக படுகிற பாடல்களிலே அவன் அது மேல் நோக்கமாக இருப்பான். அந்த நோக்கமாக இருக்கும் பொழுது அவன் வேலை செய்யும் பொழுது சில இடுக்கடிந்து சம்பளம் கொடுப்பான். 6 மணிக்கு வேலை வந்து 9 மணிக்கு சம்பளம் கொடுப்பான். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே அநியாயமாய் காணப்படுகிறது. எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதை பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அவனுக்கு தங்கியிருக்க சீசன் சொல்றார். ஊழியக்காரன் சொல்றாரு, சீசனுக்கு சொல்றாரு, எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது எங்க தங்கணும் சொல்றாரு. அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து எந்த குடும்பம் தகுதியான குடும்பம், அந்த குடும்பத்தை தகுதியான குடும்பத்திலே விசாரித்து புறப்படும் அளவும் அவற்றிலே தங்கியிருங்கள். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரமா இருக்கிறார். ஊழியக்காரன் அப்போஸ்தலர்கள்
அவர்கள் குறைவில் அவருடைய சீசர்கள் எல்லாம் குறைவில்லாமல் ஆகாரம் புசித்தார்கள். ஏறக்குறைய 70 பேரை முதலாக அனுப்பினார். அங்கு 12 பேரை தெரிந்த அப்போஸ்தலன் பெயரிட்டு அந்த அப்போஸ்தலரை அனுப்பினார். 200க்கும் மேற்பட்ட சீசர்கள் அவர்களை கொண்டிருந்தார்கள். அவர் விருது கொடுத்ததுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு பேரும் குறையில்லாமல் போதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய வேலை செய்த அந்த வேலைக்காரர்கள் அவ்வளவு பேரும் குறையில்லாமல் போஷிக்கப்பட்டார்கள். தெரியாத ஊருக்கு போனாங்க, பாத்திரவான் யாருக்கு விசாரித்து அந்த வீட்டில் தங்க சொன்னார். அந்த வீட்டில் தங்கும் போது, அந்த வீட்டில் பிரவேசிக்கும் போது அந்த வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீட்டுக்கு சமாதானம் சொல்லணும். வீட்டை வாழ்த்துங்கள், அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூட சமாதானம் அவர்களே வரக்கூடாது. இடத்துக்கு ஜெபத்துக்கு போகிறோம், இடத்துக்கு ஊழியத்துக்கு போகிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டை வாழ்த்தணும். பிடிக்கிறதோ பிடிக்கவே அவர்களை குறித்து முன்கூட்டியே நமக்கு தெரிந்திருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு சொன்ன கதையை நான் கேட்டிருக்கிறேன். ஊழியர்கள் வந்தபொழுது இருந்த பணக்கார ஒருவர் அவருடைய வீட்டிலே ஜெபிக்க விருந்துக்கு அழைத்திருந்தார். அவர் பேசுறதெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளவு கவர்ச்சிகரமாக இருக்கு. ஒரு நல்ல விசுவாசி, தேவனை முதலில் நம்பி இருக்கிறது போல. முடிந்த உடனே அந்த போர்டு இன்னொரு சொன்னாராம், இவர் அப்படியா ஒரு பாஸ்போர்ட் இவ்வளோ லஞ்சம் வாங்குவார், பாஸ்போர்ட் ஒரு ஆஃபீஸ் வேலை செய்கிறார், இவ்வளோ லஞ்சம் வாங்கினார், லஞ்சம் வாங்கி இவ்வளோ வச்சிருக்காரு என்று சொன்னார். அப்போ எப்படி வேண்டுமானால் நாம் பேச விடலாம். ஒருவேளை மனிதனுடைய கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றையும் கணக்கிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அந்த ஞாபக புத்தகத்திலே இருக்கிறது. நாம் அந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நாம் ஏற்கனவே அதை அறிந்திருந்தாலும் அறியாதிருந்தாலும் அந்த வீட்டை வாழ்த்த வேண்டும். அந்த வீட்டை வாழ்க்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பாத்திரம் அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்களே வரக்கூடாது. அந்த வீட்டுக்கு சமாதானத்தை சொல்லி வாழ்க்கணும். இன்றைக்கு சமாதானத்துக்கு தான் மிகப்பெரிய பஞ்சம். என்ன பண்ற நல்லா இருந்தா ஏன் கேட்கறீங்க எப்படி அப்படி ஊழியக்காரர்கள் கேட்ட இந்த ஊழியர் அத்தனை போராட்டம், இவ்வளவு போராட்டம். ஊழியம் என்றாலே போராட்டம் தான். போர்க்காலம், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே போர்க்காலம். ரட்சிக்கப்பட்ட உடனே வந்தா உடனே கிறிஸ்துவர் எல்லாரும் நமக்கு ஆதரவா இருப்பார் என்று நினைக்கிறதாலும் தவறு. அப்படி ஆதரவா இருக்க மாட்டாங்க. நமக்கு மேலே வந்துருவாங்க என்று சொல்லி பார்க்கறதுனா உண்டு. ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது அவரை குறித்து நமக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அந்த வீட்டை நாம் வாழ்த்த வேண்டும். அந்த வீட்டை நம்ம வாழ்த்தணும். சமாதானம், அந்த வீடு பாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கிடவது. அபாத்திரமாக இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்துக்கு திரும்ப கிடவது. அந்த சமாதானம் நமக்கு திரும்ப வரும். அந்த சமாதானம் நமக்கு திரும்ப வரும். எத்தனை ஊழியக்காரர்கள் சமாதானம், என்ன பெரிய பிரச்சனை, பெரிய போராட்டம், இந்த ஆத்மாக்களை நடத்த முடியல, இருக்கிற இடத்துல பிரச்சனை, காலி பண்ண சொல்லிட்டாங்க, செட்டை பிரித்து போட்டாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சமாதானமாக இருக்கிறவன் தான் தேவனுடைய சீசன், தேவனுடைய பிள்ளை. கர்த்தருடைய ஊழியக்காரர் சொன்னால் எல்லா சூழ்நிலையும் சமாதானமாக இருக்கணும். நாம் சமாதானமாக இருந்தால்தான் அந்த வீட்டிற்கு சமாதான வாழ்க்கையை தெரிவிக்க முடியும். நம்ம இடத்துல இல்லாத ஒன்றை எப்படி கொடுக்க முடியும்? வர்றாங்க, பண பிரச்சனை, பணத்தேன்னு வர்றாங்க, நம்ம கொடுக்க, நம்மகிட்ட பணம் இருந்தால் தான் கொடுக்கலாம். ஆகாரம், பசி தாங்க முடியல, எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி வர்றாங்க, நம்ம வீட்டில் ஆகாரம் இருந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்கலாம். வேறு ஏதாவது தேவை சொல்லி வர்றாங்க, ஒரு மூங்கில் வேணும், செங்கல் வேணும், ஏதாவது தேவைன்னு வர்றாங்க, நம்மளுக்கு இருந்தால் தான் கொடுக்கலாம். ஒரு வீட்டுக்கு சமாதான வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்திலே சமாதானம் இருந்தால்தான் அவர்களுக்கு சமாதான வாழ்க்கையை சொல்ல முடியும். நம்முடைய சமாதானம் அந்த வீட்டில் தங்கும். சமாதான பாத்திரம் அங்கே இல்லாதிருந்தால் நாம் கூறின சமாதானம் நம்மிடத்திற்கே திரும்பி வரும்.
நம்மிடத்தில் திரும்பி வரும். மேல மேல சேர்த்து வைக்கணும், மேல மேல ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கணும். உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் என்னென்றால் சமாதானம். உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யம் சமாதானம். இன்றைக்கு எத்தனையோ பேரிடத்துல சமாதானம் இல்லை, எத்தனையோ குடும்பங்களிலே சமாதானம் இல்லை. ஒரே குழப்பம், போராட்டம், கணவன் மனைவிக்கிடையே போராட்டம், ஊழியத்தை சேர்ற 2 பேருக்குள்ள சமாதானம் இல்லை. ஒருத்தர் சபை நடத்திட்டு இருக்காரு, பக்கத்தில் தான் ஒருத்தர் சபை நடத்திட்டு இருக்காரு, அவருடைய மனைவி வேற ஒரு சபைக்கு போவாங்க. ஊழியக்காரர் ஒரு இடத்துல ஒரு கிராமத்தில் சபை நடத்திட்டு இருக்காரு. அந்த ஊழியக்காரோட மனைவி அந்த கிராமத்திலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே இருந்து டவுனுக்குள்ள இன்னொரு சபைக்கு ஆராதனைக்கு வர்றாங்க. அந்த ஊழியக்காரன் கஷ்டப்படுறாரு, ஊழியக்காரனுடைய மனைவி இன்னொரு சபையில் தசமபாகம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஊழியக்காரன் சொல்லிட்டாராம், நீ இங்கே தான் ஞானசனம் எடுத்த, நீ இங்கே தான் வரணும்னு. சத்தியத்தை குறித்த தெளிவு இருக்கணும். சத்தியத்திலே ஒரு தெளிவு, சத்தியத்தில் ஒரு தெளிவு வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை நன்றாக வாசிக்கணும், வேதத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கணும். வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை நடத்துகிறவர்கள், ஊழியக்காரர்கள், மனிதர்கள் என்ன சொன்னாலும் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறதுக்கு நமக்கு அனுபவம் இருக்கணும். வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிற அனுபவம் இல்லை என்று சொன்னால் முடிவு வரைந்தும் நாம் நிலைத்து நிற்க முடியாது. ஒரு அருமையான ராஜ்யத்தை நமக்காக உருவாக்கி இருக்கிறார். நல்ல நேர்த்தியான வீடு, அருமையான பட்டணம். ரோடுகளெல்லாம் போனால், பைபாஸில் நைட்டில் போனால் அங்கே இருக்கிற மெர்க்குரி, அந்த தரையில் போட்டுருக்கிற லைட்டு, இந்த சேரிக்கார்டில் போட்டுருக்கிற அந்த லைட்டு எல்லாம் பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கு. இதை காட்டிலும் பல விதமான கற்கள் அங்கே இருக்கும். கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும், ஜொலித்து கொண்டிருக்கும். பிரகாசம், ஒளியின் பிரகாசம். கிறிஸ்துவே வெளிச்சமாக இருப்பார். இதெல்லாம் என்ன வெளிச்சம்? அந்த வெளிச்சத்தை ஒப்பிடுவது வெண்மையான ஒரு வெளிச்சம், வல்லமையாக பிரகாசிக்கக்கூடிய ஒரு வெளிச்சம். தூதருடைய அசைவாடுதல், அல்லேலூயா முழக்கம், 12 விருட்சங்களுள்ள மரங்கள், ஜீவ தண்ணீர், பளிங்கு நதி. எப்படி தான் அந்த பட்டணம் இருக்குமோ தெரியலையே. அங்க போகணும், அங்க போகணுமே, அங்க போகணும். என்ன செய்யணும்? இங்க இருதயத்தை வெறுமையாக்கணும். பொருளாசை, பண ஆசை, பேராசை, பதவி ஆசை, நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் என்ற எண்ணங்களெல்லாம் போய் வேதத்திற்கு நம்ம முற்றிலுமா ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாலும் அந்த பட்டணத்துக்கு போகணும். இந்த உலகம் நிலையானது இல்லை என்று எல்லாருக்குமே தெரியும். நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க? நம்ம முன்பாக நம்மை வழி நடத்தின, நம்மளாம் சின்ன பிள்ளைகளாக இருப்போம், நம்மளை பயமுறுத்தின எத்தனை பேர் இதுக்கு உயிரோடு இருக்காங்க? இப்போ எல்லாரும் எங்க? ஒரு நாளைக்குள்ள எத்தனை மரணங்கள் சம்பவிக்குது? ஒரு நாளைக்குள்ள எத்தனை மரணங்கள் சம்பவிக்குது? எல்லாரும் எங்க போறாங்க? எங்க போறோன்னு தெரியாம போறாங்க. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கூட இங்கே போக வேண்டும் ஒரு குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள், அநேக ஊழியக்காரர்களை காண முடிகிறது. பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, நரகத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே நமக்கு எது இல்லையோ அது இல்லாமல் இருந்தால் நம்மால திருப்தியாய் சமாதானமாய் வாழ முடியும். சமாதானமாய் வாழ முடியும். மற்றவர்களுக்கு சமாதான வாழ்க்கையை நம்மால் கொடுக்க முடியும். லேவியா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 26, 21. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வார்த்தையை உங்கள் மேல் வரப்பண்ணி, நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், லஞ்சம் வாங்குற அதிகாரி யாராக இருந்தாலும் லஞ்சம் வாங்குறத நிறுத்தணும். ஊழியக்காரர்கள் யாராக இருந்தாலும், விசுவாசி தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் தன்னுடைய நோக்கம் பரலோகத்தை குறித்து இருக்கணும். அடுத்த நித்திய ஜீவன், மறுவாழ்வு. ஏன் பிள்ளைகளை போட்டு படின்னு அடிக்கிறாங்க? அவனுடைய எதிர்காலம்
படுத்தாத பாடுபடுத்துகிறாங்க. நீ 10th மார்க் வாங்கினா நான் மிதிப்பேன், +2 மார்க் வாங்கினா நான் மிதிப்பேன். ஏன்? பாஸ் பண்ணால் எதிர்காலம் இருக்குது. இது தற்காலிகமான எதிர்காலம். எத்தனை பேர் படித்து முடிக்கிறதுக்குள்ள இறந்து போயிடுறாங்க, படித்து முடிக்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஒரு பாப்பா எம்டிஎஸ் படிச்சது. எம்டிஎஸ் படிக்கும்போது அந்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதுக்கு திருமணம் நிச்சயமாயிருச்சு. இந்த மாப்பிள்ளையை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை. இங்கே நடந்தது தான். அந்த மாப்பிள்ளையை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை. எம்டிஎஸ் முடிச்சு வீட்டுக்கு போக வேண்டிய பொண்ணு தூக்கு போட்டு செத்து போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அப்படி அவங்க அவருடைய எதிர்காலத்துக்கு எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருப்பாங்க, எவ்வளோ பெரிய திட்டம் போட்டிருப்பாங்க. அப்போ மனிதனுடைய வாழ்க்கை என்ன? இந்த அப்படியே அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் வேலை செஞ்சிருந்தாலும் எத்தனை வருஷம் உயிரோடு இருந்திருக்கும்? ஒரு 30 வயசாக இருந்தால் இன்னும் 40 வருஷம் 50 வருஷம் இருக்குமா? ஆனால் உலகம் நிரந்தரமானதல்ல. உலகத்தை விட்டு ஒவ்வொரு கடவுள் போய்தான் ஆகும். உலகத்தில் எத்தனையோ உதாரணம் உண்டு. ஒரு வகுப்பு படித்து கொண்டு இருக்கணும்னா அந்த படிப்பை கடந்த கூட போயாகும். ஒரு ட்ரைனிங், ஒரு பயிற்சிக்காக சொல்லணும்னா அந்த பயிற்சி முடிஞ்சோன்னா அந்த இடத்துக்கு வெளியில் வந்தாகணும். எதுவாக இருந்தாலும் வந்தாகணும். ஒரு வாடகை வீடு, பூமியிலே நாம் இருந்து கொண்டிருக்கிற ஒரு வாடகை வீடு, இது நமக்கு நிரந்தரமானதல்ல. இந்த வீட்டை ஒரு நாளைக்கு காலி பண்ணித்தாகணும். காலி பண்ணி எங்கே போவோம்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காலி பண்ணி போகும்போது வேறு வீட்டை தேடிட்டு போகிறாங்க. நிறைய பேரை பார்த்தா சொந்த வீடு கட்டிட்டு போகிறாங்க. காலி பண்ணுறவங்க சொந்த வீடு கட்டிட்டு போகிறாங்க. இந்த பூமி நமக்கு ஒரு வாடகை வீடு. இந்த வீட்டை காலி செய்யும்போது பரலோகத்திலே நாம் நமக்கு ஒரு வீட்டை கட்டியிருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டுக்கு நாம் சுதந்திரமாக போய் சேர முடியும். அங்கே நமக்கு வீடு இல்லை என்று சொன்னால் நரகத்திலே தள்ளப்பட்டு விடுவார் என்று சொன்னால் இந்த வீடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாமே நரகம். பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் உண்டாக்குவது என்று சொல்லப்படுகிறது. அந்த அக்கினி அவியாமல் இருக்கும், அவன் கூட சாவாமல் இருக்கும். நீ எத்தனை விதமான பூச்சிகள் இருக்கிறதில்லை. இந்த அக்கினி, இந்த புழு, இந்த உபத்திரமெல்லாம் பத்தாம இவன் வேற அங்கே இருப்பான். இவன் வேற உபத்திரப்படுத்துவான். என்னதான் நடக்குமோ தெரியாது. அந்த இடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் போயிடக்கூடாது. இதுக்கான கிறிஸ்துவ தேடிட்டு இருக்கோம். கிறிஸ்துவை தேடுவது உலகத்திலே சுகபோகமாய் வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல. உலகத்திலே போராட்டம் நமக்கு உண்டு, உலகத்திலே உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன்களுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்கிறார். உலகத்தில் நமக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் நம்ம தைரியமாக இருக்கணும். உலகத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய நோக்கம் எல்லாம் மறுமையிலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள என்ன? நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க மனதுள்ளவர்களாய், தாங்கள் முழுவதுமாய் கீழ்ப்படிந்தவர்களாய் இருக்க வேண்டும். மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடத்தீர்களாகி. எதிர்த்து நடத்துறவங்களாம் உண்டு. விசுவாசம் என்று சொல்லுவாங்க, ஆனால் விசுவாசம்னா என்னன்னே தெரியாது. தைரிய நம்பிக்கை என்று சொல்லுவாங்க, பரலோகம் என்றால் என்னன்னே தெரியாது. நரகத்தை குறித்து பேசும்போது என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட நபர்களெல்லாம் கிறிஸ்துவில் இருக்கிறாங்க. ஒரு நல்ல சாட்சி சொன்னால், ஒரு சாட்சி சொல்லும்போது அந்த சாட்சி கேட்கும்போது கேட்டு பாராட்ட மாட்டாங்க. இதை விட பாருங்க, அப்படியே எனக்கு நடந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் உலகம், மனிதர். கிறிஸ்துவுக்குள்ளாய் வளர்வதற்கு விடாதபடிக்கு இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், சாத்தாவுடைய தந்திரம். எனக்கு செவிவிடாமல், இப்போ மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடக்கிறவர்களாக நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 எத்தனை வாதையை உங்கள் மேல் வரப்படும். 7 மடங்கான வாதை. இப்போ என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனை மாதிரி 7 மடங்கு வரும். எவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடன் போல 7 மடங்கு வரும். என்ன வியாதி? அந்த வியாதி 7 மடங்காய் அதிகரிக்கும்.
கர்த்தருடைய வார்த்தையை அறிந்த பிறகு, கர்த்தருக்கென்று தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனால் வேளாண் சொல்வாங்க, உங்களுக்குள்ளே வெடியின் துஷ்டகரங்களை வரவிடுவே, உங்களுக்குள்ளே வெடியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவே. துஷ்ட மிருகங்கள் எல்லாம் வரும். துஷ்ட மிருகங்கள் இப்போ வந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய மாவட்டத்துக்கு வர வேண்டாம் என்று ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய ஜபத்தை கேட்பாராக. ஆனாலும் மீறி வராதபடிக்கு பாதுகாத்து கொள்வோம். ஏற்கனவே அந்த பகுதிக்கு கரடி இருக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த பகுதியினால நம்ம ஊருக்கு போயிருக்கோம். காட்டு வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவெளியே நாங்கள் உங்களை பிள்ளைகளுக்கு வாக்கு உங்கள் மிருகஜீவங்களை அடித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாடாய் கிடக்கும். மிருக ஜீவன்கள், காட்டு மிருகங்கள், வெளியின் மிருக ஜீவன்களை வரப்புகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார். நீதி என்றால் என்னவென்று தெரியும். நீதி என்றால் என்னவென்று தெரியும். அநியாயம் என்றால் என்னவென்று தெரியும். அந்த அநியாயம் என்னவென்று தெரிந்துதான் அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ காட்டு மிருகங்கள் நாட்டுக்குள்ளே வருகிறது என்பது இந்த நாட்டிலே பார்க்கிறோம். காட்டு மிருகங்கள், கொடிய மிருகங்கள் வீட்டில் வந்து வீட்டு வாசல படுத்திருக்கிற நாயை வீட்டு போகும். வீட்டு காம உள்ள வந்து உலாவுது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள ஒரு புலி போகுது. ஒரு புலி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போகுது. போய் அப்படியே உலாவுது. சுற்றி பார்த்து வெளியே போகுது. ஒரு போலீஸ்கார் எப்பொழுதும் இல்லை வந்து கதவு சாத்துறாரு. டிவியில் காட்டுறாரு. காட்டு மிருகங்கள் நம்மை அவதானிக்கும். நம்மை நமக்கு ஏடுகளை சேதப்பட்டால் நாம் என்ன செய்யணும்னா கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றது? தேவன் என்ன விரும்புகிறார், நம்மை குறித்து என்ன விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் அறிந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிவிடணும். செவிவிடாமல் போனால் கொடிய சோதனை வரும். செவி கொடுத்தவர்களாய் பார்க்கிறோம். மத்திய 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். மனுஷன் முன்பாக என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறோம், அவனை நானும் பரலோகத்தில் மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறார். தைரியமா மனுஷர் முன்பாக கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறதற்கு மற்றவர்களை ஏளனமாக பேசினாலும் ஏளனம் பண்ணினாலும் கிறிஸ்துவை குறித்து மனுஷர் முன்பாக பேசுகிறதற்கு தைரியம் இருக்கா? மனுஷர் முன்பாக அறிக்கை செய்வோம் என்று சொன்னால் பரலோகத்திலே பிதா முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். அவர் சொல்லுவார். தைரியமா ஓடி செஞ்சாங்க, தைரியமா சுவிசேஷம் சொன்னாங்க, தைரியமா கர்த்தருடைய நாமத்தை சொன்னாங்க, ரட்சிப்புகள் வழியை சொன்னாங்க என்று அவர் சொல்லுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்க முடியுமோ அவனை நான் பருவத்தில் பிதாவுக்காக மறுதளிப்பேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறோம். மறுதளிக்கிறதுனா என்ன? கிறிஸ்தவத்துக்கு பின்வாங்கிடுறேன் என்று ஒத்துக்கொள்வது மாற்றம் இல்லை. சாட்சி இல்லாத தீவியம் அவரை மறுதளிப்பது. உறவினர்களை நண்பர்களை திருப்திப்படுத்துவதற்காக சத்தியத்தை விட்டு விலகுவது அவரை மறுதளிப்பது. நான் சொன்னார், தகப்பனையாவது தாயையாவது மகனையாவது மகளையாவது என்னிடம் அதிகமாக நேசிக்கிறோம் எனக்கு பார்த்து நல்லா இருக்குன்னா இவைகள் எல்லாம் விற்கிறது ஆரம்பி. ஆனால் இவர்கள் எல்லாம் விட்டுவிடக்கூடாது. வேதம் சொல்லுவதையெல்லாம் நேசிக்க வேண்டும், கனம் பண்ண வேண்டும். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக கட்டளை வச்சு, எல்லாவற்றிற்கும் மேலாக கட்டளை வைத்திருப்போம் இவர்கள் எல்லாம் சுகமாக இருப்பார்கள். மனுஷர் முன்பாக மறுதளிக்கிறவனை நான் பருவத்திற்கு முன்பாக மறுதளிப்பேன். அவரும் மறுதளிப்பார். இவங்களுக்கு தெரியாது. பல நேரம் ஓடித்து செய்திருப்போம். அற்புதங்கள்லாம் ஏதாவது நடந்தது. இவங்களுக்கு தெரியாது. வெளியே நல்ல பிரசங்கம்,
வெளியில நல்ல பிரசங்கம், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, முற்றிலும் துர்மார்க்கம். அவ்வளோ பேராசை, பொருளாசை, அவ்வளோ பணாசை இருக்கிறவங்க இருக்காங்க. எத்தனையோ கோடி சேர்த்து வச்சுட்டு உடன் ஊழியர்கள் கஷ்டப்பட்டு சாப்பாடுலாம் இருக்கிறது, செத்து கூட இல்லாத பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்காங்க. இப்படிப்பட்டவர்களை எல்லாம் தேவன் பிதாவுக்கு முன்பாக மறுதலிப்பார். கர்த்தருடைய நாமத்தை நிந்தித்தவர்கள், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த பெயர்களால் கொண்டபோதுல கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துகிற அந்த ஊழியர்களான முயற்சியில அவன் பசியா இருக்கான், தாகமா இருக்கான், உடையில்லாம இருக்கான், அவன் ஒண்ணுமே கொடுக்கல, இவன் நல்லவன் இல்லை என்று மறுதலிப்பார். நீதிமான் அல்ல, பரிசுத்தவான் அல்ல என்று மறுதலிப்பார். அவருக்கு முன்பாக நாம் அவரை அறிக்கை பண்ணுவார். வாழ்க்கையிலே சாட்சி இதுதான் அறிக்கை செய்யும். மனசுக்கு முன்பாக நாம் அறிக்கை பண்ணுறோம்னா நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை குறித்த சாட்சி. அவங்க தானே செய்ய மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கார் சொல்லணும், இதை கொண்டு வரீங்க, அவங்க அதை செய்ய மாட்டாங்க. இப்படி நமஸ்காரம் கோரி போட்டு கொண்டு வரீங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த காரியத்தை கொண்டு வரீங்க, அவங்க அதை செய்ய மாட்டாங்க. இந்த விக்கிரகத்தை அவங்க வணங்க மாட்டாங்க. இயேசுவை போல சிலையா இருந்தாலும் அவங்க விக்கிரகம் செய்ய மாட்டாங்க. அவங்களோட பொருளாசை இல்லை, பேராசை இல்லை, அன்புள்ளவங்க என்று மற்றவர்களை சாட்சி கொடுப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறோம். இவைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் கிறிஸ்துவை மறுதலிக்கிறோம். இப்படிப்பட்ட நீங்கள் எல்லாம் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்கிறோம். நம்முடைய வாழ்க்கை என்று சொன்னால் கிறிஸ்துவை நாம் மறுதலிக்கிறவர்கள், கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்களாய் மாறுகிறார். கிறிஸ்துவை அறிக்கை செய்கிறவர்கள் நம்முடைய ஜீவியத்திலே சாட்சியாக நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். உண்மை காணப்பட வேண்டும். நீதிகள் 28 நீதிமொழி 28 உண்மையுள்ளவன் கரிபம் ஆசுவாதத்தை பெறுவான். உண்மையுள்ளவன் இந்த பூமியிலே ஆசிரியலாம், பரலோகத்திலும் ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கப்படும். உண்மை பூமியிலே உண்மை, தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் உண்மை, இவருடைய கையிலே கிடைக்கக்கூடிய பொருள்களிலெல்லாம் உண்மை, கையிலே கிடைக்கக்கூடிய பணத்திலெல்லாம் உண்மை. பாஸ்டர் மீட்டிங் நான் 2-3 முறை சொல்லியிருக்கேன். எழுப்புவதற்காக ஜபம் பண்றோம், எழுப்புவதற்கு தடையே நம்ம தான். என்ன டைமுக்கு வரமாட்டோம், டைமுக்கு ஆரம்பிக்கவும் மாட்டோம், டைமுக்கு முடிக்கவும் மாட்டோம், பண விஷயத்தில் உண்மையாக இருக்க மாட்டோம். ஆனால் எழுப்புவதற்காக ஜபம் பண்ணால் முட்டி போட்டு குடிச்சு அந்த பிரேயர் தடையை உடச்சு போயிடுவோம். வாழ்க்கையில் சாட்சி இல்லை, எழுப்புவதற்கு தடையே நம்ம தான் என்று 2-3 முறை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் யாராவது ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டு மாறினார் என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கிறதா அப்படியே தான் இருக்காங்க. ஒரு ஊழியர்கள் வந்து சொன்ன முதல் முறை சொல்லுவோம் பாராட்டினா அவருடைய பொறுப்புள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், பண விஷயத்திலோ மற்ற காரியத்திலோ டைம் எல்லாம் கரெக்டாக செய்வார். பணங்களோ ஏராளமானவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். மற்றவர்களே ஒருத்தரிடத்திலும் ஒரு மாற்றத்தை காணல, அதே மாதிரி தான் இருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆமையை முயலாக்கவே முடியாது. ஆமை ஆமைதான், முயல் தான் முயல். ஆமை முயலாக மாற்றப்பட வேண்டும். கர்த்தர் அந்த ஆமையை போடணும். அவர் தொட்டாருன்னா எப்படி வேணாலும் மாறலாம். ஒரு பாவி பரிசுத்தமாகணும்னால் கிறிஸ்துவனுடைய அபிஷேகம் வரணும். ஒரு பாவி பரிசுத்தமாகணும்னு சொன்னால் அங்கே மனம் திரும்புவதும் கர்த்தருடைய வார்த்தை அந்த மனிதனுக்குள்ள வரணும். அப்பதான் மனம் திரும்ப முடியும், இல்லைன்னா மனம் திரும்ப முடியாது. மெய்யான ஒப்புக்கொண்டு அப்பதான் வரும், இல்லைன்னா ஒப்புக்கொடுக்கவே முடியாது. உண்மையுள்ள மனுஷன் பூமியிலே, உண்மையுள்ள மனுஷன் பூமியிலே ஆசீர்வதிக்கப்படுவார். உண்மை அந்தரங்கத்தில் உண்மை, வெளியரங்கத்திலே உண்மை.
கர்த்தருடைய பார்வை, கர்த்தரின் கண்கள் இவற்றிலிருந்து நல்லோரை தேவரை நோக்கி பார்க்கிறது. அது பார்த்து கொண்டு இருக்கிறது. அந்த என்னென்று அவர் பார்க்கிறார். வெளியரங்கம் என்ன எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்திலே பண்ணுகிற ஜபம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. அந்த இடத்திலே பண்ணுகிற ஜபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சொன்னால் வெளியரங்கமாய் பலனளிப்பார். அந்த இடத்துல பெரிய விஷயத்துக்காக ஜபம் போது அந்த இடத்துல ஜபம், அந்த இடத்துல ஜபம் போது வெளியரங்கமாய் ஜனங்கள் எல்லாரும் பார்க்கத்தக்க விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய அனுபவம் நம்முடைய ஊழியத்திலே அவர்களோட சாட்சி உண்டு. இந்த இளைஞர்கள் அப்படி இருப்பார். தங்களுடைய கரத்தில் பணம் கிடைச்சிருச்சுன்னா அதை எப்படி மூடி மறைக்கிறது, எப்படி ஒத்தி வைக்கிறது, எப்படி சேர்த்து வைக்கிறது என்ற எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் பூமியிலே வீட்டை கட்டிக்கொள்ளலாம். விசுவாசம் மனிதனுடைய இதயத்தில், ஒரு விசுவாச இதயத்தில், ஒரு ஊழியத்தின் இதயத்தில் கட்டப்படுகிற சுயநலம் என்ற ஒரு கோட்டை, பயங்கரமான ஒரு கோட்டையை கட்டி விடுவான் என்று சொன்னால் அந்த இருதயத்தில் அமர்ந்து அந்த விசுவாசம் ஆட்சி செய்வோம். அங்கே சுயநலம் பெருத்து போய்கிறது. அன்பு பேரளவில் இருக்கும், வாயளவில் இருக்கும். உண்மையாக அன்பு இருக்குன்னு சொன்னால், பசித்தவங்க மேல அன்பு இருக்குன்னு சொன்னால் அவருடைய பசியை ஆற்றணும். கஷ்டப்பட்டவருமே நமக்கு அன்பு இருக்குன்னு சொன்னால் அந்த கஷ்டங்களை போக்கணும். வாயினால் சொல்ற அன்பு, தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள், இருதயம் எனக்கு கோரமாக இருக்கிறது. உதடுகளினால் கனம் பண்ணி இருதயத்தை தூரமாக வைத்திருக்கிறது தேவனுடைய அன்பு அல்ல. தேவனுக்கு நாம் சேர முடியாது. தேவனுக்கு நாம் சேர வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திலே அவரை தேடணும். இருதயத்திலே கர்த்தரை நேசிக்கணும். இருதயத்திலே அன்பு இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் அந்த உண்மையோட உயர்வை யாராலும் கருத்து முடியாது. கர்த்தருடைய காரியத்திலே மாற்றமுள்ள உலகப்பிரகாரமான காரியத்தில் உண்மையாக ஒழுங்கினால் அந்த உண்மை உயர்வு யாராலும் தடுக்க முடியாது. இன்றைக்கு உண்மையை காண்பது அரிதாக இருக்கிறது. சிலரை நம்பி சில இடத்துல விட முடியல. சிலரை பார்த்தாலே பயமா இருக்கும். வர்றாங்க, என்னது வீடு போகிறாங்க. உண்மை மிகவும் குறைவாய் காணப்படுது. உண்மை குறைவாய் காணப்படுது. நாட்டிலே நான் உண்மையோட இருப்போம்னு சொன்னால் கர்த்தர் நம்மே கவனம் வைப்பார். ஏன்னா எல்லாரும் பார்த்துக்கிற எவ்விடத்திலும் நல்லோரு பேரு பார்த்து நான் உண்மையோட இருப்போம்னு சொன்னால் நான் விடுத்து தூக்கி விடுவார். நாம் உயர்த்தப்படுவோம், நாம் ஆசிரியப்படுவோம். எந்த குறையும் இல்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கெல்லாம் குறையே கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். நிறையமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல சமாதானத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம் என்று நம்பிதான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். பரிபூர்ணம் என்றால் பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு அதிலே சமாதானம் இருப்பது. மனுஷ பிரகாரமாக நிம்மதியாக இருப்பதில்ல, கர்த்தருக்குள் சமாதானம் இருப்பது. தேவனோடு உறவாடு. தேவன் எப்படிதான் வாழ்ந்தாலும் தெரியல. 60-65 வயசுல கர்த்தரை தெரிஞ்சோம்னா 300 வருஷம் அவன் தேவனோட சந்திக்கிறான். 300 வருஷம் கர்த்தரோட சந்திச்சான்னா 300 வருஷம் விழுந்து போகாம, 300 வருஷமா பின்வாங்கி போகாம, 300 வருஷமா எந்த ஒரு உடல் காரியங்களும் ஒரு ஆசை இச்சை இல்லாமல் இருந்து அவன் தேவனோட சந்தித்துக் கொண்டிருந்தான். அவன் குடும்பமாய் வாழ்ந்தான். அவன் பிள்ளைகளை பெற்றான். ஊழியக்காரர்கள் திருமணம் செய்து கொள்ள கூடாது என்று சொல்லுகிற காவல்கள் உண்டு. ஊழியக்காரர்கள் வெள்ள சட்டம் தான் போடணும், கள்ள சட்டம் போடுவதா என்று சொல்லுகிற ஸ்தாபனம். மெத்துசலா குடும்பமாய் வாழ்ந்தான். தாவீது குடும்பமாய் இருந்தான். தாவீது தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான். அந்த சந்ததியிலே தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக தாவீது வாழ்ந்தான். ஏனோக்கு அத்தனை 300 வருஷம் தேவனோட சந்தித்தான். அப்ப என்ன செய்திருப்பான்?
குடும்பத்திற்கு செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயந்து செய்திருப்பான். நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு செய்ய வேண்டியது கர்த்தருக்கு பயந்து இருப்பான். கர்த்தருடைய நம்முடைய சாட்சி தான் முக்கியமான தீர்வு. கர்த்தரை அறிக்கையிடுவோம் என்று சொன்னால், இயேசுவை அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் நம்முடைய சாட்சி தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அறிக்கையிடணும், நம்முடைய செய்தியிலே கர்த்தரை அறிக்கையிடணும். உண்மையில பரிபூர்ணமாக சொல்லப்படுவார். ஐஸ்வர்யனாவதற்கு தீவிரமோ ஆக்கினிக்கு தப்பா அந்த போதில சேர்த்து வச்சுக்கணும். கையில காசு இல்லைன்னு சொல்லலாம். எத்தனையோ கோடிகள் வைத்திருக்கிறோம். கோவிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பில்தான் கர்த்தருக்கு பயப்படுற வரைக்கும் கோவிலை ஐஸ்வர்யமாக சேர்த்து வைக்கணும். தான் ஆசிரியப்பட்டே என்று சொல்லுவர்களுக்கு எந்த இடம் இருக்குது என்று சொன்னார். ஐஸ்வர்யனாவதற்கு இருக்கணும், ஆக்கினிக்கு தப்பா. ஐஸ்வர்யம் ஆகுவதற்கு தீங்கு இருக்கிறார். கொஞ்சம் இருக்கு. நான் மூத்தவர் சொல்லுவார், 900 ரூபா இருக்குன்னா 100 ரூபா பணம் பண்ணி 1000 ரூபா பேங்க்ல போடுவார்னு சொல்லுவார். நிறைய கதையெல்லாம் சொல்லுவார். அப்ப நம்ம நோக்கம் என்னவா இருக்கு? நாம் எண்ணத்திற்கு தீவிரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு பூமிக்கு காய்கிறதுக்காக நாம் தீவிரிக்கிறோமா? அல்லது நாம் தனிப்பட்ட முறையில் உயர்வதற்காக வாழ்வதற்காக தீவிரிக்கிறோமா? கர்த்தருடைய ஆசனம் 37 22 அவரால் ஆசிரியப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரப்படுவதுன்னா உலகத்தையே சுதந்திரப்படுவது. அதை ராஜாவாக இருந்து பெரிய மராசக்காராக இருப்பதல்ல. பூமியை சுதந்திரப்படுவார்கள் சொன்னால் பூமியிலே ஒரு குறைவு இல்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இருப்பார்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு கொடுத்து வச்சிருக்கணும். அவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் ஆசீர்வதித்தா எப்படி? யோசேப்புக்கு பார்வோன் திருமணம் செய்து அந்த திருமணம் எப்படி இருந்தது? பார்வோன் வருகிறான் என்று சொன்னால் அந்த பார்வோனுடைய படைவீரர்கள் எல்லாம் வருவாங்க. பார்வோன் வருகிறான் என்று சொன்னால் அந்த தேசத்தின் முக்கியஸ்தர்கள் எல்லாம் வந்திருப்பாங்க. அந்த கல்யாணம் எப்படிப்பட்டதா இருந்தது? சொல்லி முடியாத அளவுக்கு கிராண்டா இருந்தது. சாதாரண ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட தலைவருடைய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது பக்கத்தில் மாயோட பக்கத்தில் தங்கச்சி கல்யாணம் பண்ணும்போது காட்டை அழிச்சு பெரிய காட்டை அழிச்சு பெரிய பந்தல் போட்டு ஒவ்வொரு பந்திக்கும் 2000 பேர் அழைத்து வச்சாங்க. அவர் அந்த ஊழியக்காரன் சொல்லலாம், திருமணம் செய்த ஊழியக்காரன் தெரியும். இந்த ஊழியக்காரோட திருமணத்துக்கு அந்த கட்சி தலைவருடைய தங்கச்சி அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஊழியக்காரன் கல்யாணம் பண்ணுவேன், வேற கல்யாணம் பண்ண மாட்டேன், அட்டம் முடிக்கிறாங்க. அவர் பார்த்தா ஊழியக்காரருக்கு ஒரு கேட்கறது உள்ளூர் ஊழியக்காரர் இருக்கார். அவர் கூப்பிட்டார், பாருப்பா நான் ஒரு வீடு கொடுக்குறேன், ஒரு வாசம் கொடுக்குறேன், உனக்கு அலையில போட்டு ஒரு சர்ச்சை வாங்கி கொடுக்குறேன், கட்டி கொடுக்குறேன், அல்லையில போட்டு ஆள் நானே அனுப்புகிறேன். அவர் பெரிய தலைவர். அவர் சொன்னாங்க ஊழ போயிடலாம், பெரிய ரவுடி இல்லைன்னா ஒரு பழைய பெண்கள் சொல்லிட்டாங்க. உலகம் இதால் அல்லையில போட்டு ஆள் வேணும், அது நானே அனுப்புகிறேன், என் நகைச்சி கட்டுறேன், இல்லைன்னா அவன் காலம் பண்ணிக்கிறேன். அவரும் பயந்து பைபிள் காலேஜ் படித்தார். ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு, லீவ் வந்துருச்சு. லீவ் வந்து ஊருக்கு போய் தான் ஆகணும். லீவ் வந்து ஊருக்கு போனாரு. அந்த பொண்ணே அவர் திருமணம் வச்சுட்டாங்க. அவருடைய கல்யாணம் நாட்டு அடிச்சு ஒரு வண்டிக்கு 2000 பேர் எத்தனை வந்து அவரோட நல்லா ராஜலட்சுமிலாம் கொடுத்து அவ்வளவு சிறப்பாக அந்த திருமணம் நடந்தது. அந்த திருமணம் அப்படி இருந்ததுன்னா பார்வோன் நடத்திய இந்த திருமணம் எப்படி பண்ணுறாரு? அப்போ பார்வோனுடைய திருமணம் அவ்வளவு கிராண்டா இருந்திருக்கும். அந்த தேசத்துக்கு மிகப்பெரிய தலைவர்கள்லாம் வந்திருப்பாங்கன்னா
கர்த்தர் நேரா ஒரு மனுஷன் ஆசீர்வதிச்சா அது எப்படி இருக்கும்? அந்த மனிதன் கவலை இல்லாம இருப்பாங்க. எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டாங்க. பரலோகத்துல வீடு இருக்கணும் ஒரு மனுஷன் எதை குறிச்சுமே கவலைப்பட மாட்டாங்க. உலகத்துல ஒரு வீடு கட்டணுமா மற்ற விஷயம் கவலைப்பட, கடனை வாங்கியாவது நடை இருந்தாலும் வேற என்னத்தையாவது பண்ணியாவது அந்த வீட்டை கட்ட அவ்வளோ குறிக்கோளா இருக்காங்க. கடைசியில் கடன் கட்ட முடியாம வீட்டை விட்டு போனோம்னு எனக்கு தெரியும். கடன் கட்ட முடியாம வீட்டை விட்டு கடன் கட்டி முடிச்சு இன்னும் கடன் இருக்கு அப்படி சொன்னால்தான் எனக்கு தெரியும். ஆனா பரலோகத்துல வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்க வேண்டியதில்லை, கடன் கொடுக்கணும். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திருப்பி கொடுப்பார், கொஞ்சமா கொடுக்க. நான் விதைக்கணும். ஒரு விதையை விதைச்சா ஒரே ஒரு காய் கிடைக்காது. ஒரு மாங்கொட்டையை போடுறோம், ஒரு கொய்யாவை போடுறோம், அது குறைச்சிச்சுன்னா ஒரு கொய்யாக்கா ஒரு மாங்காய் மட்டும் கொடுக்காது. அது கொடுக்கும் எவ்வளவோ வண்டி, எவ்வளவோ காய்கறிகளை கொடுக்கும். அப்போ ஆண்டவருக்காக ஒரு விதையை விதைச்சிட்டோம்னா அது முளைச்சி வரும்போது நம்மால் சாப்பிட முடியாது. அவருடைய ஆசீர்வாதம் நேரடியாக கொடுக்குற ஆசீர்வாதம். அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பூமியை சுதந்திரிக்கிறார்னா பூமியிலே ஒரு குறைவு இருக்கார். ஒரு குறைவு இல்லாத தேவனுடைய பிள்ளைகள் கட்டளை ஓடித்தார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. எனக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தனை ஆசீர்வதிச்சார் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் அவரால் சபிக்கப்பட்டவர்களோ அது கொண்டு போவார்கள். அவரால் சபிக்கப்பட்டவர்கள் அவர் அருள்கொண்டு போவார். நித்திய ஜீவனுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் ஒதுக்கி கொடுக்கும். நல்ல மனுஷனுடைய நடைகள் என்ன ஆகும்? கர்த்தரா ஒதுக்கி கொடுக்கும். சில இடங்களெல்லாம் பாருங்க, ரோட்ல மழை சகதியா இருக்கு. சில இடத்துல நாத்தங்களை போராட்டம் நடத்துவாங்க. ரோடு மழை வந்து தண்ணியாக இருக்கு, சகதியா இருக்கும்போது டிவி மீடியா போடு சொல்லி ரோட்ல நாற்று நட்டு போராடுறாங்க. நாட்டே வந்து நல்லா அந்த ரோட்ல இப்படிப்பட்ட ரோடெல்லாம் உண்டு. ஆனால் பட்டணத்துக்குள்ள போய் பார்த்தா இந்த பாதையை பார்ப்பது எவ்வளவு உறுதியாக இருக்கும். எவ்வளவு மழை இருந்தாலும் எவ்வளவுதான் மழை இருந்தாலும் தீர்ச்சாலும் கவலை இல்லை, தைரியமாக அந்த ரோட்டை போகலாம். அந்த ரோட்டை காட்டி சொல்லப்படுகிறதுன்னா நல்ல மனுஷன் நடைகள் கத்தவர்களும் அவருடைய வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நம்ம வழியின் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நம்ம போகும் அவர் ரோடோட கையில் இருக்கார். கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள நாம் ஆரம்பிப்போம் சொன்னா, அவருடைய சத்தியத்தின் பாதையில நாம் போவோம் சொன்னா, நான் போவதற்கு வழியை செவ்வையாக்குகிறார். நான் உனக்கு முன்னே போய் போனாலே செவ்வையாக தீர்க்கதை சொன்ன பிரகாரம் அவர் நம்முடைய வழியின் மேல் நம்முடைய வழியை மேல் அவர் பிரியமா இருக்கிறார். நல்ல மனுஷன் கட்டால் உறுதிப்படும். நம்ம புறத்து போனோம்னா அவர் பாதைகளை சபை நல்ல பாதை, சகதி கிடையாது, செயல் கிடையாது, நல்ல பாதை இங்கெல்லாம் கிடையாது. நல்லா தாராளமாக போகலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதையை நம்ம வைத்திருக்கிறார். அந்த பாதையில போனா மட்டும்தான் நித்திய ஜீவனை சொல்லியிருக்கிறோம். அந்த பாதை நித்திய ஜீவனாக நம்ம கொண்டு போவோம். அந்த பாதை எதுவும் சொன்னால் வேத வசனமே, வேத சத்தியம். அந்த பாதை சத்தியத்தை கைகொள்ளும்போது நிச்சயமாக நாம் அந்த பாதையை கடந்து செல்கிறோம். மார்க்கு 10:51 பார்வையிதான் முக்கியம். இந்த மனிதன் சரீரத்திலே கண்கள் கூடாயிருந்து அவன் பார்வையினா காண்கிற நாம் பொருளாக இருக்கிறவங்களுக்கு நாம் பார்வையிட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் இருக்கிறாரோ அதை நம்ம கூட ஆகணும். பார்வையிட வேண்டும், பார்வையிட வேண்டும். ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஆவிக்குரிய பார்வை எதிர்காலத்தை கொண்ட பார்வை, எதிர்காலத்தை கொண்ட கண்ணாக இந்த வேதத்தை வாசிக்கும் போது வேதத்தை வாசி
கற்பனைகளெல்லாம் புரிந்து கொண்டு வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய பரலோகத்தை குறித்தெல்லாம் இதை வாசிக்கும் போது அவர்களெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இருக்கும், மனக்கண்கள் திறக்கப்பட்டவர்களாக இருக்கும். இந்த பாவையும் புரிந்து வேத வசனத்தை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பிரசித்துக் கொண்டிருக்கிற நாட்டில் வேதம் பைபிள் ஒன்றுதான், ஒரே பைபிள் தான் எல்லாரும் வச்சிருக்காங்க. ஒவ்வொருடைய உபதேசம் வெவ்வேறு விதமாக இருக்கு. ஒரு யெகோவாவிலே யார் இருக்கிறாரு, ஒரு இயேசு நாமம் என்று ஒரு சொல்லப்படுது, பிதாத்மா சொல்வது இதுவும் ஒன்றுதான். 3 தன்மை வெளிப்பட்ட தேவன் ஒன்றான தேவன் இயேசு. அவர்தான் இவர் தான் நன்மை 3. இன்னொன்று அபிஷேகம் அந்நிய பாஷை பேசுது, இன்னொரு ஒன்று அந்நிய பாஷை பேசுவது தவளையின் ஆவி சொல்லு சபையில் நான் பேசி பார்த்தேன். இந்த ஊழியர்களை பேசி பார்த்தேன். இது மாதிரி ஆவிக்கு விஷயம் இருக்குது, கர்த்தர் அற்புதம் செய்வதாக இருக்காரு. நீங்கள் ஒரு நல்ல சாதனை நீங்கள் நான் வெளியே வந்தால் தான், நான் வெளியே வந்தால் நான் எப்படி போஸ்டிங் தொடர்ந்து அவரோட டிரான்ஸ்ஃபர் தஞ்சாவூர் போயிட்டார், அதிர்ஷ்டம் தஞ்சாவூர் போயிட்டாங்க. அப்போ இந்த ஒரே பைபிள் தான் எத்தனை விதமான போதனை, பல விதமான போதனை. ஒரு வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நாம் பார்வையிடலாம். ஆண்டவரே நாம் பார்வையிடலாம். நான் என்ன செய்வது இருக்கிறார் இந்த ஆண்டவரை கேட்பார்னால் நாம் பார்வையிடலாம். நித்திய ஜீவனுக்குரிய பாதையை நாம் பார்க்கணும், கண்டுபிடிக்கணும். அது இடுக்கும் வழி நெருக்கமானது, இடுக்கும் நெருக்கமான பாதையை போகும்போது புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்கிற சிலர் நாம் நித்தியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்று நாம் கண்டுகொள்வதாக இருக்கணும். பூமியை மாற்றம் வாழ்வதற்காக தங்கள் வீடுகளை கட்டி வேலை செய்வதற்கு கூலி விடாமல் சும்மா வேலை கொள்வது ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் ஞானத்துக்கு காணப்பட வேண்டும், ஆண்டவர்களால் ஜீவிக்க வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும். லூக்கா 3:8. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கண் வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்தில் கண்கள் காணப்படணும். இந்த கண்கள் எப்படி இருக்கும்னா நாம் மனம் திரும்புவதற்கு கனியாக இருக்கணும், கேட்கிறவர்கள் மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியாக இருக்கணும். மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியாக இருக்கணும். நல்ல கனிவான மனமெல்லாம் வெட்டுண்டு அப்படியே போடப்படும். நல்ல கனிகளாக மனமெல்லாம் வெட்டுண்டு அப்படியே போடப்படும். நம்முடைய கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நம்முடைய பேச்சு, நம்முடைய குணம், நம்முடைய வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு ஆவிக்குரியவர்களுக்கு பிரயோஜனமாய் காணப்படுகிறதா? நல்ல கனியாக இருக்கிறதா? நாம் கொடுக்கிற ஆலோசனை சத்தியத்தின்படியாக இருக்கிறதா? இருக்கும் என்று சொன்னால் நல்ல கனிகளை கொடுக்கிறதா இருக்கிறோம். வெட்டி உடம்போடுவார். நல்ல கனிகளாக மரங்களாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும். நல்ல கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நரகத்திலே தள்ளி போடுவார். வேறு வேலைக்கு ஒன்றும் இருக்காது. ஏன்னா பூமி காணாம போகும், வானம் அகன்று விட்டாங்க, பூமி காணாம அகன்று போகும். எங்க நிற்போன்னு தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க. பூமி இல்லை, வானம் எங்க இருக்கும்? ஆகாய விரிவுள்ள அளவே கிடையாது. எங்க இருக்கும்? ஏன்னா ஆகா முதல் கொண்டு கடைசியாக ஒரு வருகிற நாள் வரைக்கும் வாழ்க்கை எல்லாரும் அங்கே இருக்கணும். எப்படி இருக்கும்? திரளான கூட்டம். அந்த திரளான கூட்டத்தில் தெரிந்திருப்பார். பேரை சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டவர் பேரை சொல்லி, எப்பா உனக்கு தெரியும் நீ வா, ஏமா உனக்கு தெரியும் நீ வா, நான் தெரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு உன்னுடைய விண்ணப்பங்களே அந்த சமூகத்தில் இருக்கிறது, என் ஜீவிகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, உன்னை தெரிந்து கொண்டு நீ வா வா என்று கூட்டாங்க. எப்படி இருக்கும்? எல்லாரும் ஒன்றாக இருக்கும்.
மரணத்தில் பிறகு என்ன என்பது பெரிய ரகசியமா வச்சுட்டார். அது தெரிஞ்சுன்னா கர்த்தருடைய சமூகத்துல விழுந்து தேவதாசன் சொல்லலாம் எங்கேயோ போயிட்டு இருக்காங்கன்னா பரலோகம் போயிருக்கு. அது அவ்வளோ பிரகாசம் உள்ளது. எங்கேயோ போயிட்டு அதை பரலோகம் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனையோ வழி, எத்தனை வழி வச்சிருக்கான்னு தெரியல. பாதாளத்துக்கு நரகத்துக்கு எத்தனை வழி இருக்குன்னு தெரியல. அவரோட வழிகளெல்லாம் உண்டு. நரகத்துல பல விதமான எண்ணங்கள்லாம் உண்டு. அதிக ஆக்கினி அடையாத வழிக்குள் அடைய போதகமாகாதீர்கள். அப்ப அதிக ஆக்கினி உள்ள இடம் எல்லாம் பொழுதுபோக்குக்காக ஏதோ நேரத்துக்காக சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் சத்தியம் நடந்து போய் காரியம். அடுத்த வினாடி மறுத்து போகணும்னா நான் எங்கே போவோம், ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும், கண்கள் திறக்கப்பட வேண்டும், பார்வையடைய வேண்டும். வேதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே பார்ப்போடைய போனால் நாம் பாதையை கண்டுபிடிக்கிறோம். பாதையை கண்டுபிடிப்போம் சொன்னால் நித்தியம் செல்வோம். தேவனுடைய வசனமே இந்த பாதை. ஜெபம். நீங்கள் அதிகமாக நல்ல பிள்ளாவே நன்றியோடு சொல்கிறவராக நல்ல நாளுக்காக நாளுக்காக ஆண்டோடைய இந்த ஆராதனை தொடர்பாக தெரிவித்தோடு இந்த இடத்தையால் நன்றி செலுத்தி ஒவ்வொரு ஆராதனை அங்கீகரிக்கப்படுவதாக ஆண்டோடைய சக்தியாக அப்பா சோதனை அப்பா பாவம் அளிக்கின்ற அந்த சோதனை யாராக இயேசு நாமத்தால் அவர் எதிர்க்கப்படுவார்கள். இயேசு நாமத்தால் கட்டளை அறுபட்டு போவார்கள். விபச்சார சிந்தையை சக்தி தவிக்கிற அவர்களுடைய வளமை கடந்து வருவதாக. எல்லா விதமான போராட்டங்கள் வேதனைக்கு உதவுகிறார். விடுதலையாக ஆராதிக்கிறது, விடுதலையாய் சக்தியை செயல்பட திரும்பி நாளில் ஒவ்வொரு ஆராதனை அங்கீகரிக்கப்படுவதாக கோடி மக்களுக்கு ஒவ்வொரு கடந்து வருவார். சரித்திர காண்கிற செய்வதற்கு போராட்டங்கள் இணைக்கப்பட்டு போவார். சமாதானம் தேவனையும் ஒவ்வொரு கொடுத்து ஆடு செய்கிறார். யாவும் முடிவுள்ள சாட்சிய நிலைத்து செல்வது இயேசு நாமத்தில் ஆத்மாவை ஆத்மாவை நேரு நேரு நேரு